அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி கூட்டத்துக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா ஏன் ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடுறாங்கன்னே தெரியாம நான் மாற்றத்துக்காக ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியாது, மாற்றம்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு, எனக்கு அவரை பிடிக்கும், அதனால அவருக்கு நான் ஓட்டு போட போறேன். இந்த மாதிரி தற்குறியா மட்டும் தயவு செய்து இருந்துராதீங்க. ஒரு கட்சியை ஓட்டு போட தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட களத்துல மக்கள் பணியில பொது பிரச்சனையில மக்களோட மக்களா நிக்கிறாங்களா அப்படிங்கறத முதல்ல பாருங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்களான்னு பாருங்க. அவங்க சுயநலத்துக்காக தனிப்பட்ட அரசியல் பண்றாங்களா, மக்கள் அரசியல் பண்றாங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இன்னைக்கு அரசியல்ல உங்களை ஏமாத்தி சில விஷயங்களை சொல்லி ஓட்டு வாங்குறவங்களும் ஒரு 10 நிமிஷம் பஞ்ச் டயலாக் பேசிட்டு வீட்டுல போய் உட்கார்றவங்களும் தான் அதிகமா இருக்காங்க. அதனால தயவு செய்து இந்த தடவை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப கட்சி ஆபீஸையே 1 மாசம் மூடிட்டு ஓடி போனவரு உங்க பிரச்சனைக்கு மட்டும் வரவா போறாரு? நல்லா யோசிங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.